இந்த வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது தேவ பிள்ளைகளே, ಹೀಗಾಗಿ ಹೇಳುತ್ತದೆ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, நீங்கள் பலம் கொண்டு திடமனதாய் இருந்தால் ನೀವು ಬಲಪಟ್ಟು ಧೈರ್ಯವಾಗಿದ್ದರೆ கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றி விடுவார். ದೇವರು ನಿಮಗೆ ಕೊಟ್ಟಂತ ವಾಗ್ದಾನವನ್ನು ನೆರವೇರಿಸುತ್ತಾರೆ. உங்க வாழ்க்கையில எந்த தோல்வியை பார்த்து கொண்டிருக்கிறீங்க? ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಯಾವ ಸೋಲನ್ನು ನೋಡುತ್ತಾ இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம், ಇವತ್ತು ದೇವರು ಹೇಳುವಂತ ಒಂದು ಕಾರ್ಯವು, நீ இவைகளை குறித்து நீ கலங்கவோ புலம்பவோ, ನೀ ಇವುಗಳನ್ನು ಕಳವಳ ಪಡುವುದು, ದುಃಖ ಪಡುವುದು, உன் இருதயம் தடுமாறவோ, ನಿನ್ನ ಹೃದಯವು ತಡೆಯಾಗುವುದು, உன் வாழ்க்கையில பல கலக்க நிலைகளை எடுத்து அதை நினைத்து புலம்பவோ, ನಿನ್ನ ಜೀವಿತ ಹಲವಾದ ಕಾರ್ಯಗಳನ್ನು ತೆಗೆದು ಅದನ್ನು ನೆನೆಸಿ ಗೋಳಾಡುವುದು வேண்டாம் என்று கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். ಬೇಡ ಅಂತ ನಿಮ್ಮ ನೋಡಿ ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ, நான் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவன், ನಾನು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುವಂತ ದೇವರು, நான் உங்களோடு கூடவே இருப்பேன், ನಾನು ನಿಮ್ಮ ಸಂಗಡವೇ ಇದ್ದೇನೆ, நான் உங்களை விட்டு விலகவே மாட்டேன் என்று ನಾನು சொல்லி ನಿಮ್ಮನ್ನು ಬಿಟ್ಟು ಅಗಲುವುದಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ இந்த வார்த்தை தெளிவுபடுத்தி சொல்லுகிறது.